Bread pakoda recipe in Tamil. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பிரெட் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய டிஷ்ஷன்லாம் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். இது எப்படி செய்யுது உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பிரெட் பக்கோடா செய்யறதுக்கு நம்ம என்னெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 4 பிரெட்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கரண்டி கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு கேரட் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸ் மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் நம்ம போட்டு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டு இப்போ தண்ணியில் நம்ம கொஞ்சம் லைட்டாக அது போட்டு நம்ம நினச்சி இப்படியே நம்ம எடுத்து அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டு புழிஞ்சிக்கணும். அதில் இருக்கிற தண்ணி எடுத்துடணும். ஏன்னா அதிகம் தண்ணி இருந்தால் அது தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது இந்த ப்ரெட்டு நல்லா அது பிணைஞ்சிக்கணும். இது நல்லா அந்த ஓரமெல்லாம் நமக்கு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், நல்லா இது ஊறுடுது. இதை பிணைஞ்சாச்சு. இப்போது இதோட கூட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், கேரட்டு, மிளகாய் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டுறேன், கருவேப்பிலையும் போட்டுறேன், கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நம்ம இது போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சோடா மாவு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறணும். நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் தண்ணி வெங்காயத்தில் தண்ணி இருக்கும். இந்த ப்ரெட்டு நனைச்சிருக்கிறோம். இதுலேயும் தண்ணி லைட்டாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டாம். தேவைப்பட்டால் கூட தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கலந்தாச்சு. இப்போது கடலை மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தண்ணியும் விடலை. இதில் நல்லா பக்கோடா செய்யறதுக்கு பக்குவத்துக்கு இது வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா காயணும். காஞ்ச பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கலாம்.
சின்ன துண்டு மாதிரியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணுன்றவங்க பெருசாக கூட நம்ம இந்த பீஸை போட்டுக்கலாம். பிரெட் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ஈஸியான மெத்தடு தான். இது வீட்டில் இருக்க நம்ம ப்ரெட்டு வச்சு நம்ம வீட்டில் இருக்க வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், இந்த பொருளே வச்சு நம்ம ஈஸியாக பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஈவினிங் நேரத்துலேயே காலை நேரத்தில் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.